மறந்து கூட இந்த தோசையை லீவ் அன்னைக்கு செஞ்சிடாதீங்க. எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்பாங்க. செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் லீவு எல்லாருக்குமே இதுதான் ஃபேவரட்டான ஒன்று. அதுக்கு 1/2 கிளாஸ் புழுங்கரிசி, 3/4 கிளாஸ் பச்சரிசி போட்டுட்டு, கூடவே 25 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, திரும்ப 25 கிராம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 6 7 சிவப்பு மிளகா போட்டு திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம இதுக்கப்புறம் தான் தேவையான அளவுக்கு நல்லா வெங்காயம் சேர்த்துட்டு 2 வெங்காயம் சேர்த்துட்டு, கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவைன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயம் சேர்த்து நல்லா கலக்கிக்கிட்டு தாளித்து ஊற்றிட்டு நல்லா தோசை ஊழணும். வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஒழுங்காக வராது, பார்த்துக்கோங்க. நல்லா நல்லெண்ணெய் எடுத்து நல்லா பரவலாக தூவி விட்டிங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும். அந்த வெங்காயத்துக்கும் அந்த தோசைக்கும் அந்த எண்ணெய்க்கும் ஸ்மெல்லு தூக்கும். திருப்பி போட்டு நல்லா மொறுன்னு வந்ததுக்கப்புறமா தட்டில் எடுத்துட்டு இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு காரமாக நல்லா புளிப்பாக அப்படியே சுள்ளுன்னு ஏறுற மாதிரி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா பேஷ் நன்னா இருக்கும். கொரன்னு மாவு அரைக்கிறதா இருந்தால் இதோட தேங்காவை சில்லாக கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா தோசை பொரிஞ்சு வரப்போ ரோஸ்டாகி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.